இறங்கும்போது ஈஸியாக இறங்கிடும் பாஸ், ஏறும்போது தான் பாஸ் கஷ்டம். ஏறது தான் இருக்குதுலேயே கஷ்டம். பாம்பா எல்லாம் இருக்கும் பாஸ். தண்ணி சவுண்டு கேட்குது எங்கேயோ புசு புசுக்குன்னு. நல்ல வேலை பிடிக்கிறதுக்கு. ஐயோ எனக்கு நேரமே சரியில்லை பாஸ் காலிலேருந்து. உன் ஃபோனில் தான் பூனை கத்துதா? நான் கூட ரியல் பூனை எங்கேயோ மேலே வந்து போடுது. அட்டியே அந்த அக்காவுக்கு டவுட்டாக பார்த்தாங்க என்ன, என்னடா இது நான் ஏதோ பூனை சத்தம் கேட்குது போடுது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுனாங்க. நான் கூட அந்த மரத்தை ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துருந்தேன். ஒருவேளை மரத்தில் எதனா பூனைக்கு தான் காட்டு பூனை பார்த்தா ஃபோன்லேயே ரிங்டோன் பூனையாக வச்சுக்கிறப்ப வேற லெவல் பாஸ். நீ பாரு இப்படியெல்லாம் ஒரு ரிங்டோன் வச்சா பார்க்குறவங்களுக்கு என்னடா ரியல் பூனையாக வந்துச்சு போடுதுறான்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம யாருன்னு தனியாக தெரியணுன்றதுக்கும் ரிங்டோன் இப்படி வைக்கிறீங்க. என்னண்ணா இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கா? இன்னும் கொஞ்சம் தூரமா? அவ்வளோதானா? எந்த ஊர்? எந்த ஊர் நீங்கள்? கரூரா? வேலூர்ண்ணா. ஆமாண்ணா. அது ரொம்ப கஷ்டம் இல்லை இருக்குதுல்ல வேளங்கிரி மலை. 7 மலை இல்லை, 7 நாள் தங்கணுமா? இதோட ஒரு 2வது 3வது மலை. அதுதான் வீட்டில் இருந்தால் ஃபோன் பார்த்து ரீல்ஸ் பார்த்து அழிஞ்சு போகிறேன். என்ன பண்ணுறது, கெட்டு போயிட்டோம். 2K கிட்ஸ் மாதிரி ஆயினுக்கிறேன், 90s கிட்ஸு. அதனால அண்ணா என்னென்ன கண்டுபிடிச்சிக்கிறீங்க? கொம்பா? ரைட்டு. நான் இங்கே புதையல் இருக்கு என்று நினைத்து போனேன், ஆனால் எதுவுமே கிடைக்கல. கொம்பு தான் கட்சிச்சுட்டு தேர்னுக்கிறாரு. அங்கேருந்து ஒரு வழியாக வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும் பொழுது. இவங்கன்னா எப்போ ஏறிப்பாங்க? காலையில் 4 மணிக்கு ஏற்றிருப்பாங்களோ? 5 மணிக்கா? காலைல 5 மணிக்கு ஓப்பனா? ஈவினிங் 5 க்ளோஸா? அதுக்குள்ளே முக்கியம் மேலே இருக்கும், கீழே வந்துடணும். ஏன்னா அதுக்கு மேலே ஏற முடியாது இல்லைங்களா, இருட்டாயிடும். இருட்டாயிடுச்சுன்னா ஏகப்பட்ட அனிமல்ஸ் இருக்கும். கூலிங் ஆகுதானா? திருப்பதி மலையோட இந்த மலை பெருசு, ஆனால் இதில் ஒரு புலி சிங்கம் கூட பார்க்க முடியல. திருப்பதியில் அடிக்கடி புலி சிங்கம்லாம் பார்க்கறது. அந்த பெரிய பாதையோட சின்ன பாதை ஜூலேருந்து தப்பிச்சு விடையாந்தது போல. இந்த மலையில் காலை வச்சு பாஸ், இந்த புடிமானமே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் பாஸ், ஏற முடியாது பாஸ். பார்க்குற நெட்டை பார்த்தா பயமாக இருக்கு. என் ஃப்ரெண்டுக்கு மேலே ஏற்றிருப்பாங்களா கர்நாடகாக்காரங்க? ஓ, அந்த காலத்தில் இந்த கம்பி இல்லாத அங்கே பார்த்தீங்களா பாதை? இரும்பு போட்டு வச்சுக்கிறாங்க. ஓ ஆமாம், இந்த இரும்பு பூச்சி தான் ஏறுவாங்க பொழுது. அப்போ பாருங்க ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது அந்த காலத்தில். அதான் அச்சு உள்ளே ஏறிட்டுருக்காங்க பாருங்க. இந்த குச்சை பூச்சின்னு இந்த நடப்பாதையில் ஏறுறதுக்கு ஃபுல்லாகவே. ஓ, காலத்துலேயே சூப்பராக ரெடி பண்ணிக்கிறாங்கப்பா. எடுக்கணும், ஆனால் ஜிம் மாஸ்டர் ஓகேன்னு சொன்னால் போலீஸ்கார வராங்க. அது டீலாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்கே போனாலும் என் டிரைவிங் ஃபீல்டில் டீ கம்பல்சரி குச்சியே ஆகணும். கார் ஓட்டுறேன் நான், அதனால் டீ குடிக்காமல் இருக்க முடியல. எங்கே பிரியாணி கடை பார்த்தாலும் இல்லை மண்டபத்தில் பார்த்தாலும் பிரியாணி சாப்பிட்டே ஆகணும்னு ஒரு முடிவு எடுத்துறேன். சிவன் கோயிலுக்கு வந்து பிரியாணி கதைலாம் பேசினுக்கிறேன். போகும்போது சாப்பிட்டு இல்லைங்களாவா?
ரைட்டு. இன்னைக்கு அமாவாசைப்பா. அது கிடையாதா? நேத்துலேருந்து இன்னைக்கு அமாவாசை. சூப்பர். என்னது பேர் சொல்லாதா பாஸ்? ரொம்ப மெட்டு போயினே இருக்கு பாஸ், பிடிக்க முடியல பாஸ். இரும்பா? ரைட்டு. ரைட்டா, சீரியஸா நீ ஏறி போயிடு பாஸ், என்னால் முடியல பாஸ். பின்னாடி போலீஸ்காரங்க வராங்க, அவங்களும் சாமி பார்க்கறதுக்கு தான் வராங்க போல. என் கூட வந்தேன், அந்த அக்காவே வந்துட்டாங்க, நான் இன்னும் ஏறினுக்கிறேன். ஆடா பூனை கத்துதுப்பா, மியான் மியான். இதோ வருது பாருங்க அந்த பாதை, இதில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இப்படி போய் இதில் ஏற முடியலன்னா இதில் வந்து ஃபுல்லாகவே இருக்குதே. வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அப்பா அடி வியூ தெரியுது. இன்னும் மேலே போனால் வேறு லெவல் வியூவாக இருக்கும். அந்த காலத்தில் எப்படி கட்டிக்கிறாங்க போதும், செஞ்சு சூப்பராக எடுத்துன்னு வந்து ஃபிட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கு பாறையில், பாறை 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 சிமெண்ட்டா இது பாறை இல்லைப்பா, பாறையில் ஹோல்ஸை போட்டு இறக்கி விட்ருக்காங்க. அதெல்லாம் நோண்டாது. போகலாம்ப்பா போகலாம் வாப்பா பா, இப்படியே போயிடலாம்ப்பா இதில் போகிறதோட. பிஸ்கெட் கவர் ரிட்டர்ன் திருப்பி கொடுக்கலாம், 70 ரூபா ரிட்டர்ன் தர மாட்டாங்களா? காசு வேறு டெபாசிட் பண்ணிட்டு வந்துக்கிறேன். 4 பிஸ்கெட் போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் ரிட்டர்ன் எடுத்துன்னு போடலாம். அப்படியா? எடுத்துன்னு வந்துட்டீங்களா சிப்ஸ் எல்லாம்வா? சூப்பரு சூப்பரு, மாஸ் காட்டுறீங்க ப்ரோ. ஒரு வழியாக சிவன் அடைஞ்சிருவான்னு நினைக்கிறேன். சிவபெருமானை பார்த்துட்டுனா சந்தோஷமாயிடும். போகுதா? போய் நேருங்க பஸ், போதுன்னு. 2 கிலோமீட்டர் பையா, நீங்கள் தான் சொன்னீங்க 2 கிலோமீட்ரு. நானாவது 2 பிஸ்கெட் சாப்பிட்டேன், 2 டீ சாப்பிட்டேன், தண்ணி குடித்தேன். எனக்கு முன்னாடி போகிறாங்க பாரு 2 பேர், கர்நாடகாலேருந்து வந்துருக்காங்க. பச்சை தண்ணி கூட குடிக்கல, தண்ணி மட்டும் குடிச்சிருப்பாங்க, விரதம் இருக்காங்க. தண்ணி குடிக்கலாம் மயக்கம் வந்துடும், விரதம் இருந்துன்னு போயின்னுக்குறாங்க. மேலே போய் சாமியை பார்த்து தான் சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து வியூ நல்லா இருக்குதா? அல்லு இல்லைன்றேன், வியூ நல்லா இருக்குதுன்ற. வயர்லாம் தண்ணி வயலா? ஓஹோ, சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக வெற்றிகரமாக கிட்டத்தட்ட பாதி தூரம் நடந்துட்டோம். மழையே பார்க்கும்போது இன்னும் போயினே இருக்குது அப்பா. போங்க. குச்சி தெரியுதா? குச்சி பார்த்தியாண்ணா? கிடப்பார போகுது பாஸ். தெரியுதா? ஓகே, பிடிச்சிரும். நல்லா கால் வைக்க ஸ்ட்ராங்காக ரெடி ஆகிடுது. இறங்கும்போது இறங்கிடலாம், ஏறும்போது தான் கஷ்டம். முடியும் வினோத், உன்னால் முடியும். ஆஹா, சூப்பராக இருக்குது வியூ இங்கேருந்து பார்க்கும்போது.
பாஸ் இதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்கும் பாஸ்.